السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. آمنا بالله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم المسلمون على شروطهم إلا شرطا أحل حراما أو حرم حلالا أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலாத்தும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு திருத்தச் சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்கின்ற கருப்பொருளை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கடந்த வாரம் இதை பற்றி நம்ம பேசணும். ஆனாலும் கூட முழுமையான அந்த சட்டங்கள் எல்லாம் வெளியே வராமல் இருந்த ஒரு நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டதற்கு பிறகு இப்பொழுது அந்த சட்டங்கள், அது சம்பந்தமான விவாதங்கள் நாடு தழுவிய அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்த தெளிவு நம்மிடத்தில் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தை தாண்டி நடுநிலையான பிற சமய மக்களிடத்திலேயும் இது செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, இந்திய நாட்டில் இப்பொழுது முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டி முஸ்லிம்களை கருவறுப்பது அவர்களுக்கு நோக்கமில்லை. மாறாக இந்த இந்தியாவின் பெரும்பான்மை மக்களாகிய இந்து மக்களை ஏமாற்றுவதும் இந்து மக்களை அவர்களுக்கு துரோகம் இழைப்பதுதான் அடிப்படையான நோக்கம். இதற்கு உதாரணமாக பாபர் மசூதி தகர்ப்பை நாம் சொல்லலாம். பாபர் பள்ளிவாசல் ஷஹீதாக்கப்பட்டது அது முஸ்லிம்களுக்கு பாதகமானது, நமக்கான வேதனை, நமக்கான வலி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதன் மூலமாக அவர்கள் அடைய நினைத்த அல்டிமேட் கோல் என்னன்னு சொன்னால் இந்தியாவின் அதிகாரத்தை கைப்பற்றுவது, பெரும்பான்மை மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது. அதிகாரத்தை யார் கைப்பற்றி வச்சிருக்கிறா? இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்கள் அவங்களா கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அவங்க கைப்பற்றி வச்சிருந்தா அவங்களுக்கு சாதகமான சட்டங்கள் வரும். ஆனால் அவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் இங்கே வரவில்லை. நீட் எதிர்ப்பு மசோதா இங்கே தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீட்டுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீட் அப்படிங்கிற அந்த பொது தேர்வு என்பது, அந்த தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது, பொருளாதார வசதியற்ற மக்களுக்கு எதிரானது. இங்கே யார் அதிகமான பெரும்பான்மை மக்கள்னா பொருளாதார வசதி இல்லாதவங்க தான் அதிகமானவங்க. எல்லா வசதி வாய்ப்பும் உள்ள, எல்லா செல்வாக்கும் உள்ள, அதிகாரமும் உள்ள
அந்த மக்கள் வெறும் 3% தான். அந்த 3% மக்களுக்கான ஆதரவு ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், பாபர் மசூதி என்கின்ற ஒரு பெரு நெருப்பை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அவர்கள் அடைய நினைத்த இலக்கு எதுன்னு சொன்னால் அந்த 3% மக்களுக்கான சாதகமான ஆட்சியை கொண்டு வருவது தான். அதை அடைஞ்சிட்டாங்க தோழர்களே. அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டும். எனவே தான் நான் சொல்கிறேன், நாம் ஏன் இந்த திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். கடைக்கோடி மனிதர்கள் வரை இந்த புரிதல் போய் சேர வேண்டும். அதையும் தாண்டி நடுநிலையான பிற சமய மக்களிடத்திலையும் போய் சேர வேண்டும். எனவே தோழர்களே, அது குறித்த சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசிய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர், அதை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு முஸ்லீம் எம்பி அவங்கள்ட்ட இல்லை, கிரண் ரிஜிஜு தான் கிடைத்தார். அவர் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசும்போது என்ன சொன்னார் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். வக்ஃபு சொத்துக்களை முறைப்படி நிர்வகித்தால் முஸ்லிம்களின் வாழ்க்கை தரம் மேம்படும், அது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும், இதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அறிமுகப்படுத்தி பேசினார். ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அந்த கதை முஸ்லிம்களுடைய மேம்பாட்டுக்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னவங்க கடந்த 2 தேர்தல்களில் ஒரு முஸ்லிமுக்கு கூட அவர்கள் பார்லிமெண்ட்ல உறுப்பினராகுவதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை. நல்லா பார்க்கணும். அதே போல முஸ்லிம் பெண்களை எம்பவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் எம்பவர் பண்றதுக்கான வாய்ப்பாக நாங்கள் இதை கொண்டு வருகிறோம்னு சொல்றவங்க தான் அதே முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை அழிக்கக்கூடிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கர்நாடகத்தில் நடச்சில்ல, நம்ம பிள்ளைங்க ஹிஜாபு போட்டு பள்ளிக்கு போனாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹிஜாப் போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கல்வி பின்னடைவை ஏற்படுத்துவதற்குடைய நோக்கம். ஆக இப்படி இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசும்போது வார்த்தையில் ஒன்று, ஆனால் உண்மையில் அவர்களுடைய எண்ணங்கள் மனது என்பது நயவஞ்சகமானது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த சட்டத்தை பற்றிய விவாதங்கள் நாடு முழுக்க நடந்து கொண்டிருந்த போது காவிகள், சங்கிகள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இருந்து மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக ஷேர் செஞ்ச, அதிகமாக பகிர்ந்த ஒரு வாட்ஸ்அப் தகவல் என்ன தெரியுமா? நாம் கவனிக்க வேண்டும். பாகிஸ்தானுடைய பரப்பளவு, பாகிஸ்தான் நாட்டினுடைய பரப்பளவு 8.81 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். பாகிஸ்தான் நாட்டினுடைய மொத்த பரப்பளவு என்பது 8.81 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களின் அளவு என்பது 9.4 லட்சம் சதுர கிலோமீட்டர். 9.4 லட்சம் சதுர கிலோமீட்டர். அந்த வகையில் பாகிஸ்தான் நாட்டை விட ஒரு பெரிய பாகிஸ்தானே இந்தியாவுக்குள்ள வக்ஃபு நிலம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இதைத்தான் என்ன செஞ்சாங்க? வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு வன் நெஞ்சம் இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னால், கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசும்போது இந்தியாவினுடைய வக்ஃபு நிலங்கள் 8.8 லட்சம் ஏக்கர் என்று தான் சொன்னார். 8.81 லட்சம் ஏக்கர் என்று சொன்னார். இந்த ஏக்கருங்கிற வார்த்தையை ஸ்கொயர் கிலோமீட்டர்னு மாற்றி அதுவும் 9.4ன்னு வேற ஒரு புருடாவை அடிச்சு விட்டு 8.81ங்கிறது பாகிஸ்தானுடைய பரப்பளவுங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டு விட்டு
அதைவிட ஒரு பெரிய பரப்பளவு நிலங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ள வேற ஒரு பாகிஸ்தானே உட்கார்ந்துருக்கு, பாகிஸ்தானோட பெரிய பாகிஸ்தான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு போட்டு கிளப்புறாங்கன்னா இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் மேலிருந்து முஸ்லிம்களை அழுத்துவது, இன்னொரு பக்கம் மக்களிடத்தில் விவாதத்தை கிளப்பி விடுவது, மக்களிடத்தில் நெருப்பை கிளறி விடுவது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தோழர்களே, நம்ம முஸ்லிம்களே கூட நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா, ரயில்வேக்கும் டிஃபென்ஸுக்கும் அடுத்தபடியாக அதிகப்படியான நிலங்கள் சொத்துக்கள் வக்ஃபுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வதந்தி. அதுவும் பெரிய வதந்தி. என்னன்னு சொன்னா, பூதாகரப்படுத்தி காட்டுறதா இவங்களுடைய நோக்கம். இதை தோழர்களே இஸ்லாமிய சட்ட வல்லுநர்களான ஃபைசல் முஸ்தபா போன்ற அறிஞர்கள் இதை வதந்தி என்று நிரூபித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பொய் என்று நிரூபித்திருக்கிறார்கள். இவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, பெருசா காட்டணும், முஸ்லிம்களுடைய இதை பெருசா காட்டணும், அது ஒரு மாயத்தை போல மந்திரத்தை போல காட்ட வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவங்க சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் பரப்பி கொண்டிருந்தார்கள். அதுபோல இன்னொரு முக்கியம், போன வாரமே கூட அதை சொன்னேன், வக்ஃபு சொத்துக்கள் கடைசி 12 ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல உள்துறை அமைச்சர் பேசினார். கடைசி 12 ஆண்டுகள்ல அளவுக்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்கு, அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதையெல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான். அதுபோல அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள்லாம் ஒழுங்கா போய் சேர்றதில்லை, முஸ்லிம் சமூகத்தில் கல்வி முன்னேற்றம் ஏற்படல, சமூக முன்னேற்றம் ஏற்படல, அந்த சொத்துக்கள்லாம் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டிருந்தா, அதனுடைய வருவாய்கள் ஒழுங்காக செலவழிக்கப்பட்டிருந்தால் முஸ்லிம்கள் இப்படியே இருந்திருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். தோழர்களே, அப்படி ஒரு சட்டத்தை முஸ்லிம்களுடைய நலனை கருதி கொண்டு வருவதாக இருந்தால் ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஓட்டைகள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே இருந்த சட்டத்தை விட அதிகப்படியான பலம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்திருக்க வேண்டும். ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னா தோழர்களே, ஏற்கனவே 1995 கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருந்த வலிமையை இவர்கள் குறைத்து விட்டார்கள், அதனுடைய பலத்தை குறைத்து விட்டார்கள். தோழர்களே, வக்ஃபு நிலத்தை ஒருவர் அபகரித்து வைத்திருந்தால் அதை தரமாட்டேன்னு சொன்னா நான் பெயிலபிள் அப்படிங்கிற பிரிவுல அவரை உள்ள தள்ள முடியும். அந்த அதிகாரம் அந்த சட்டத்துக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு இவர்கள் பிணையுடன் கூடிய அப்படின்னு அதை கொண்டு வந்துட்டாங்க, பெயிலபிள் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அப்ப பிணையில வெளிவர முடியும். ஏற்கனவே இருந்த சட்டம் நான் பெயிலபிள், பிணையில் வெளிவர முடியாத சிறை தண்டனை எப்படி இருந்துச்சு. ஆனா இப்பொழுது பெயில்ல வர முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள அந்த சட்ட திருத்தத்தை, அப்ப அது பலமா இது பலமா? பலத்தை குறைத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் தோழர்களே. சட்ட திருத்தத்தின் மூலமாக ஏற்கனவே இருந்த சட்டத்தின் மதிப்பை குறைத்து விட்டார்கள். அந்த வக்ஃபு போர்டுங்கிற பாடியினுடைய ஸ்ட்ரக்சரை குறைச்சிட்டாங்க. இதனால் இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகளுடைய அளவுகளையும் குறைத்து விட்டார்கள். குறைத்து விட்டார்கள் என்று சொல்வதை விட தீர்த்து கட்டி விட்டார்கள், அபகரித்து கபலீகரம் செய்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தோழர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிட்டி சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, முஸ்லிம் சமூகம் தங்களுக்குள்ளேயே நன்கொடைகளை ஜெனரேட் பண்ணிக்கொண்டு, தங்களுக்குள்ளேயே கலெக்ட் பண்ணிக்கொண்டு, அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஃப்ரேம் இருக்குது இல்லையா? ஜகாத் இருக்குது, சதக்கா இருக்குது, சதக்கா ஜாரியா இருக்குது. இந்த மாதிரியான நல்லறங்களின் மூலமாக சமூகத்தை மற்றவர்களுடைய தயவு இல்லாமல் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இங்கே இருக்குது. அந்த ஒரு ஃப்ரேமை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உடைக்கிறார்கள். எப்படின்னு பாருங்க தோழர்களே, வக்ஃபு இனி இஸ்லாமியர் அல்லாதவர்களால் நிர்வகிக்கப்படும் என்று சட்ட திருத்தம் சொல்கிறது.
முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்ஃபு போர்டில், வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த சட்டம் சொல்கிறது. சரி, அப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் யார் இருப்பார்கள்? யாரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க? பச்சையாக சொல்வதாக இருந்தால் காவிகளை உட்கார வைப்பார்கள், சங்கிகளை உட்கார வைப்பார்கள். தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும். இதில் 2 உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அந்த சட்ட திருத்தத்தில் வருகிறது. ஆனால் தோழர்களே, ஒரு விஷயத்தை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். 2 எம்பிக்கள், 2 எம்எல்ஏக்கள், இது அல்லாம ஒரு அமைச்சர், இவர்களுடைய எண்ணிக்கையை எல்லாம் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 11 நபர்கள் கொண்ட அந்த வக்ஃபு போர்டில் 7 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வர முடியும். எத்தனை பேருங்க? 7 பேர். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்துத்துவ சக்திகளில் அவங்களுக்கு முஸ்லிம் எம்பி யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? 2 எம்பி உள்ள கொண்டு வரலான்னு இருக்கு. எந்த எம்பியை கொண்டு வருவாங்க? தமிழ்நாடு, கேரளம் போன்ற இந்த மாநிலங்களை விட்டுவிடுங்கள், வட மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கிகள் ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் அங்கேயும் இதே நிலைமை தான் இருக்கும். அப்போ அங்கிருந்து 2 எம்எல்ஏக்கள்னு சொன்னா எந்த எம்எல்ஏக்கள் வந்து உட்காருவார்கள்? அங்கிருந்து ஒரு அமைச்சர் என்று சொன்னால் எந்த அமைச்சர் வந்து உட்காருவார்? அப்போ 2 எம்எல்ஏ, 2 எம்பி, ஒரு அமைச்சர், 5 பேர் ஆச்சு. இது அல்லாம 2 முஸ்லிம் அல்லாதவர்கள்னு நேரடியாக வார்த்தையில் சொல்கிறார்கள். 2 5 2 7 ஆச்சு. 11 பேர் கொண்ட அந்த வக்ஃபு போர்டில் 7 பேர் இவர்கள் வந்து உட்கார்ந்தால் முஸ்லிம்களுடைய நலன் நாடக்கூடிய சட்டத்தை ஏதாவது ஒன்றை கொண்டு வர முடியுமா? ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறத நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது. தோழர்களே, இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எம்பிக்களை கொண்டு வருவாங்க, எம்எல்ஏக்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? இதற்கு முன்பு இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தும் போது இதே பாராளுமன்ற பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசும்போது சொன்னார், வக்ஃபு போர்டை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு எம்பி முஸ்லீமா மாறணுமா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னார்? ஒரு எம்பி முஸ்லீமா மாறணுமா, இதை நிர்வகிக்கிறதுக்காக முஸ்லீமா மாறணுமா அப்படின்னு கேட்டவர். அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பிக்களையும் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவங்களை போடுவோம்னு தானே அர்த்தம். அந்த வார்த்தையை அவர் கேட்டவர் தானே. அப்போ எம்பிக்கள் அப்படி போட்டால் எம்எல்ஏக்கள் அப்படி போடுவாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அப்படி பார்த்தா அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, இது அல்லாமல் 2 பிற சமய உறுப்பினர்களாக அப்படி பார்த்தோம்னா 7 பேர். 11 7ங்கிறது நல்ல கவனிக்கணும். எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான எந்த வடிவத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கையை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, உடனே அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. தோழர்களை நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு விஷயத்தையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசல், ஒவ்வொரு தர்காக்கள், ஒவ்வொரு மதரசாக்கள், கான்காக்கள், இவையினுடைய லெஜிட்டிமேட் சட்டப்பூர்வ தன்மையை நிரூபித்தாக வேண்டும் என்கின்ற நெருக்கடியை இன்றைக்கு நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கா பள்ளிவாசலா, இது வக்ஃபு தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது? உங்களோட லெஜிட்டிமேட்டை எங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, நிரூபிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எழுத்துப்பூர்வமாக ஆவணங்கள் இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் வாய்மொழி மூலமாக எத்தனையோ வக்ஃபுகள் நடந்திருக்கின்றனவே. முஸ்லிம்களுடைய பாத்தியதையில் காலம் காலமாக பல 100 வருடங்களாக முஸ்லிம்களுடைய பாத்தியதையில் அந்த மதரசா நடந்திருக்கும், அந்த கான்காக்கள் இருந்திருக்கும், அந்த தர்காக்கள் இருந்திருக்கும், அந்த பள்ளிவாசல்கள் இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு ஆவணங்கள் எதுவும் இருக்காது, வாய்மொழி மூலமாகவே அது நடந்திருக்கும். தோழர்களே, அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி தங்களுடைய லெஜிட்டிமேட்டை நிரூபிக்க முடியும்? எப்படி தங்களுடைய சட்டப்பூர்வ தன்மையை நிரூபிக்க முடியும்? இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். இந்த 7 பேரை கொண்டு வர்றதை எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், எதுக்கெல்லாம் ஆவணம் இருக்குது, எதுக்கெல்லாம் ஆவணம் இல்லை, தாய்ப்பத்திரத்தை எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லி இவங்க நோண்டி அதை கண்டுபிடிச்சி அப்படி இல்லாதவைகளை எல்லாம் கபலீகரம் செய்வதற்காகத்தான் இந்த 7 பேர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினால் என்ன தப்புன்னு கேட்கிறேன்.
செய்யலாம் இல்லையா? எந்தெந்த பள்ளிவாசல்களுக்கு முறையான ஆவணம் இல்லை அதை ஃபுல்லாக நம்ம எடுப்போம். அதற்காகவே ஆய்வு செய்வதற்காக இந்த 7 பேர் வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினால் என்ன தப்பு? அதற்கான வாய்ப்பும் இருக்கத்தானே செய்கிறது. தோழர்களே, நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் பாபர் மஸ்ஜித் தீர்ப்புக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசலாக ஆய்வு செய்ய கிளம்பி இருக்கிறார்கள் வெறியோடு இவர்கள். அப்படின்னா இந்த 11 பேரில் 7 பேர் இந்த வேலையை செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இத்தனைக்கும் சட்டம் இருக்குது இந்த நாட்டில். 1991 கொண்டு வரப்பட்ட சட்டம், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்லுது, பாபர் மஸ்ஜித் என்கின்ற இந்த ஒரு பள்ளிவாசல் தவிர பாக்கி எல்லா பள்ளிவாசல்களும் 1947க்கு முன்பு என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணணும். இனிமே வேற யாரையும் உரிமை கோரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் இருக்கவே இன்றைக்கும் காவி பயங்கரவாதிகள் இந்தியா முழுக்க 3000 பள்ளிவாசல்கள் எங்கள்கிட்ட இன்னும் இருக்குது, 3000 பள்ளிவாசலையும் சேர்த்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு வெறிகுண்டு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வக்ஃபு வாரியத்தில் 7 பேர் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பையும் கதவையும் திறந்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்டை சொல்கிறார், நாங்கள் முஸ்லீம்களை தான் கொண்டு வருவோம், வேறு யாரையும் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறார். எப்படி இந்த வாக்குறுதியை நம்ப முடியும்? இவர்கள் வாக்குறுதிகளில் நம்பகமானவர்களா? இதற்கு முன்பு நீதிமன்றத்தில் நாங்கள் கரசேவை மட்டும்தான் செய்ய போகிறோம், பாபர் மசூதி பக்கத்தில் கரசேவை செஞ்சுட்டு வந்துடுவோம், அந்த கட்டடத்துக்கு எங்களால் சின்ன சேதாரம் கூட ஏற்படாது என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் தானே இவர்கள். ஆனால் போய் என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் ஆவணம் இருக்குது. எப்படி உங்க சொல்றதை நம்ப முடியும்? இப்போ தோழர்களே, இதையெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம இந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை வேவு பார்ப்பதற்காக, உளவு பார்ப்பதற்காக இந்த 7 பேரை கொண்டு வரதுக்கான வழிவகைகளை இவர்கள் ஏற்படுத்தி விடுறாங்க அப்படின்னு தான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. அப்படி சந்தேகப்பட்டால் அதில் தப்பு ஒன்றும் இல்லை. முதலாவது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், வக்ஃபு பை யூசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒருத்தவங்க ஒரு தனியார்னு வச்சுக்கோங்க, தனியாரோ அல்லது யாரோ குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கேயே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. அரசாங்கம் அந்த இடத்த உரிமை கோரலை. அவங்க அந்த நிலத்துக்கான வரி கட்டுறாங்க, தண்ணிக்கான வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் அந்த இடத்துக்கு என்ன செய்யும்னு சொன்னால், குடியிருக்கிறவங்களுக்கு அது சொந்தம்னு சொல்லி பட்டா கொடுத்துரும். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் என்ன செஞ்சா போதும், குடியிருந்துட்டா போதும். அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அது உரிமை கோரும். இல்லைன்னா சரி, இவ்வளோ நாள் குடியிருந்துட்டாங்க, இவ்வளோ நாள் வரி கட்டிட்டாங்க, இருந்துட்டு போட்டுன்னு பட்டா கொடுத்துருவாங்க. இது தனியார்களுக்கு மட்டுமல்ல, இது வழிபாட்டு தலங்களுக்கும் பொருந்தும். இது முஸ்லீம் வழிபாட்டு தலங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் பொருந்தும். உதாரணமாக, ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு சர்ச்சு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க இருந்துட்டாங்க, அதனுடைய நல்லது கெட்டதுகளை அவங்க செஞ்சுட்டாங்க, வரிகளை கட்டிட்டாங்க, கரண்ட் பில் கட்டிட்டாங்க, தண்ணி எல்லாம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கணும். அப்படி தான் இருக்குது. அதே போலத்தான் தோழர்களே, வக்ஃபு பை யூசர், பயன்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இடத்த வக்ஃபினுடைய ஒரு அமைப்பு, அதாவது ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு மதரசாவோ அல்லது வேறு ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, ஒரு புறம்போக்கு நிலத்தில் இருக்குது, ரொம்ப காலமாக அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதுக்கான ஆவணங்கள் அவங்கள்ட்ட இல்லை, அரசாங்கத்துக்கு பட்டா கொடுக்கணும்னு இருக்குது. அதுக்கு தான் வக்ஃபு பை யூசர்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவையை நீக்கிவிட்டார்கள் இந்த சட்டத்தில். இந்த பிரிவை நீக்கப்பட்டிருக்கிறது, வக்ஃபு பை யூசர் தான் நீக்கப்பட்டிருக்கிறது தவிர இது ஒரு கோயிலுக்கு நீக்கப்படவில்லை. கோயில் என்ன செய்யலாம், பை யூசர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கோயில் இன்னைக்கும் கட்டிக்கிறலாம், இன்னைக்கு அனுபவிக்கலாம். ஒரு குருத்துவாரா ஏதாவது பை யூசர் அப்படிங்கிற பேரில் அவங்க அனுபவிக்கலாம். அதே போல ஒரு சர்ச்சு பை யூசர்ங்கிற பேரில் அவங்க அனுபவிக்கலாம். ஆனால் வக்ஃபுக்கு மட்டும் இந்த உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா இது பாரபட்சம் இல்லையா? இது மிகப்பெரிய பாரபட்சம். நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தோழர்களே, இந்த சட்ட திருத்தத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பாருங்க. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் இதில் சொல்றாங்க, வக்ஃபு யார் செய்ய முடியும் அப்படின்னா, அவர் 5 வருஷம் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் வக்ஃபு செய்ய முடியும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதனுடைய விளைவு என்னவாக மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இந்து முஸ்லீமாக மாறிட்டார். மாறினா அவர் மாறின ஒரு மாசத்துல தன்னுடைய சொத்தை வக்ஃபு செய்யணும்னு நினைச்சாருன்னா அவரால் செய்ய முடியாது. 1 வருஷத்தில் செய்யணும்னா செய்ய முடியாது. 2 வருஷத்தில் செய்யணும்னா செய்ய முடியாது. 5 வருஷம் காத்திருக்கணும் அவர். அதற்கு பிறகுதான் அவர் வக்ஃபு செய்வதாக இருந்தால் செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் இப்படி தலைகீழ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீம் அல்லாஹ் காப்பாற்றணும், அவருடைய தலைவிதி இந்துவாக மாறிட்டார்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், மாறிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய சொத்தை மாறிய மறு வினாடியே என்ன செய்யலாம்? இந்து சமய அறநிலையத்துக்கு எழுதி கொடுக்கலாம். சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும். ஏன் இந்த பாரபட்சம்? அப்போ என்னன்னு சொன்னா, கருவறுக்கிறதே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எம்பவர்மெண்ட்டு, அவங்களோட எஜுகேஷனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் சுத்த நடிப்பு, சுத்த நாடகம். இந்த குரங்கு கையில் கொண்டு போய் அப்பத்தை பங்கு வைக்கிறதுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம சின்ன பிள்ளையில கதை படிச்சிருக்கோம் பாருங்க. 2 அப்பத்தை பிரிச்சுக்கிறதுல 2 மிருகங்களுக்கு சண்டை வந்துருச்சு. வாங்க இந்த குரங்கிட்ட போய் என்ன செய்வோம்? போய் கேட்போம்னு சொல்லிட்டு குரங்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் பிச்சுச்சு. ஒன்றில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஒன்றில் கம்மியாக இருந்துச்சு. அதிகமாக இருந்ததை கொஞ்சம் எடுத்து பிச்சு தின்னுருச்சு, சரியாக்கன்ற பேரில். இதில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை கொஞ்சம் பிச்சு தின்னுச்சு. இப்படியே அதுவே தின்னு முடிச்சிருச்சு. இப்படி ஒரு அப்பத்தை பங்கு போட்ட கதை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த அப்பத்தை பங்கு போட்ட கதை தான் இங்கே நடக்கும். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம். அதே மாதிரி தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிங்க. ஒரு வக்ஃபு, அந்த வக்ஃபுனுடைய நிலம் சம்பந்தமாக யாரோ ஒருவர் ஒரு டிஸ்பியூட்டை கிளப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 பிரச்சனையை கிளப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளப்பி விட்டாலே போதுமானது, அது வக்ஃபு நிலம் இல்லை என்று ஆகிவிடும். அதுக்கு பிறகு அது வக்ஃபு தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால், உரிய ஆவணங்கள், அது மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்கக்கூடிய ஆவணங்களை காட்டி நிரூபித்து கலெக்டர் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? அதை உறுதிப்படுத்த முடியும். இவங்க என்னென்ன ஆவணங்களை ஏற்றுக்கணும்னு யாருக்கு தெரியும்? 2வது, ஆவணங்கள் இருக்கவே, நியாயம் இருக்கவே, பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது அது தப்பு தான், குற்றம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு நீதிபதி என்ன செஞ்சார்? இருந்தாலும் இடிச்சவங்களுக்கு அந்த இடம் சொந்தம் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? ஒரு தீர்ப்பு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். இன்னும் இடி உழாம தானே இருக்கு இந்தியாவுக்கு. இந்த அநீதியான தீர்ப்புக்கு பிறகும் இடி உழாம தானே இருக்குது. அப்போ அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை கை நீட்டி வாங்கக்கூடிய ஒரு கலெக்டர், ஒரு மாவட்ட ஆட்சியர் யாருக்கு சாதகமாக இருப்பாரு? யாருக்கு சாதகமாக நடந்து கொள்வார்? அவர் யோசிக்க வேணாமா? இது இப்போ என்ன அர்த்தம்னா, தன் தரப்பு வாதத்திற்கு தானே நீதிபதியாக இருப்பது அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தம். அவருக்கு அவரே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? அரசாங்கத்துக்கு அவரே எப்படி, அவர்கிட்ட சம்பளம் வாங்குற ஒருத்தர் எப்படி நீதியாக இருக்க முடியும்? இது பெரிய அநீதி இல்லை. ஆனால் இதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃபு ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அவங்களே அறிவிச்சுக்குவாங்க. வக்ஃபு ட்ரிபியூனல் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய அமைப்பு. அரசாங்கம் அதற்கு முழு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு அதிகாரம் இல்லை, மாறாக கலெக்டருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சரி, கலெக்டர் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து நாம நிரூபிக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போயாகும். கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2019 சிஏஏ ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு நாடு முழுக்க அங்கங்க மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் வழக்கு தொடர்ந்தார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய
தலைமை நீதிபதியாக இருந்தவர், நல்ல ஞாபகம் இருக்குது, நாக்பூரை சார்ந்த பாப்டேங்கிறவர் தான் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் போராட்டத்தை முதல்ல நிப்பாட்டுங்க, அப்பதான் நான் இதை விசாரணைக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னார். போராட்டத்தை நிப்பாட்டுங்க, அப்பதான் நான் விசாரணைக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னார். அநியாயம் நடந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாலைகளுக்கு வந்து நம்முடைய நியாயத்தை நாம் சொன்னால் இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தாய்ப்பாலுக்கு அழக்கூடிய குழந்தையை பார்த்து நீ முதல்ல அழுகையை நிப்பாட்டு, அப்பதான் உனக்கு தாய்ப்பால் தருவேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடூரமோ அந்த கொடூரத்தை அந்த உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி சொன்னார் அன்னைக்கு. அப்பதான் விசாரணைக்கு எடுப்பேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு டேட்டு வரைக்கும் விசாரணைக்கு எடுக்கப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது. இதுக்கு இடையில தோழர்களே, இந்த சிஏஏ ஆக்டுக்கு சில விதிமுறைகளை, ரூல்ஸ்களை ஃப்ரேம் பண்ணாங்க. அப்படி ரூல்ஸ்களை ஃப்ரேம் பண்ண மத்திய அரசு முனைந்த போது அதற்கு எதிராகவும் விவாதம் கிளம்புச்சு. அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியாக இருந்தவர் பாபர் மசூதியை தூக்கி தாராவாத்து கொடுத்தால் தான். அவர் பேரை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் தான் தூக்கி கொடுத்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது அப்படின்னு. ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த சட்டமே தவறு என்று போடப்பட்ட வழக்குகள் தூக்கி கொண்டிருக்கின்றன. எப்படி? அப்போ அப்படின்னா இந்த மாதிரியான வக்ஃபு விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் கோர்ட்டில் அது என்ன நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். அங்கே நிவாரணம் கிடைக்குமாங்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தேகம்ங்கிறத புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்களுடைய நலவாழ்வுக்காக முஸ்லிம் முன்னோர்கள் தானமாக தர்மமாக அர்ப்பணித்த சொத்துக்களை அந்த அர்ப்பணித்த பெருமக்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கத்தான் செலவு செய்ய வேண்டும். அவங்க என்னென்ன காரியங்களுக்கு செலவு செய்யணும், அவங்க எப்படி அதை நிர்வாகம் பண்ணணும்னு அவங்க விரும்பினாங்களோ அந்த வகையில் தான் அதை நிர்வாகம் பண்ணணும், அந்த வகையில் தான் அது செலவிடப்பட வேண்டும். அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அதை நிர்வகிப்பதும் தவறு, அதை தோழர்களே செலவிடுவதும் தவறு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தினுடைய சட்டம் இதை சொல்கிறது. வக்ஃபினுடைய முக்கியமான ஷரியா சட்டங்களில் இது ஒன்று. யஜிபுல் அமலு பிஷர்த்தில் வாக்கிஃபி, பிஷர்த்தில் வாக்கிஃபி. வக்ஃபு செஞ்சவருடைய நிபந்தனைக்கு இசைவாகத்தான் செயல்பட வேண்டும், கட்டாயம், சரியா சொல்லக்கூடிய சட்டம். ஆனால் அந்த வக்ஃபு செய்தவர் சரியத்திற்கு மாற்றமான நிபந்தனை விதிக்கக்கூடாது. ஒரு ஹலால ஹராமாக்கவோ அல்லது ஒரு ஹராம ஹலாலாக்கவோ அந்த மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிபந்தனைகளை அவர் விதிக்கும் போது அவர் விதித்த நிபந்தனைப்படிதான் அதை நிர்வகிக்கவும் வேண்டும், அதை செலவிடவும் வேண்டும். ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், தோழர்களே நாம் யோசிக்க வேண்டும். வக்ஃபு சொத்தின் வருமானம் ஷரியத் அனுமதிக்கப்பட்ட வழிகள், ஷரியத் அனுமதிக்கக்கூடிய வழிகளில்தான் செலவிடப்படும் என்று 1995ஆம் ஆண்டினுடைய வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுச்சு. அந்த ஆக்டை தான் இப்போ மாற்றிருக்கிறாங்க. எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்றிய அரசு குறிப்பிடும் வழிகளில் செலவிடப்படும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றிய அரசு விரும்பும் வழிகளில் சொன்னால் ஒன்றிய அரசு வக்ஃபு பண்ணுச்சா? யார் வக்ஃப் பண்ணாங்களோ அவங்க விரும்பக்கூடிய வழிகளை தானே செலவு பண்ண முடியும். அப்படி தானே சரியா சொல்லுது. சரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இப்போ தோழர்களே, இந்த வகையிலையும் இந்த சட்டம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கிறது. அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறேன் தோழர்களே. வாய்மொழியாக வக்ஃபு செய்திருந்தால் அந்த வக்ஃபு செல்லாது என்று இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. வாய்மொழியாக வக்ஃபு செய்தால் அந்த வக்ஃபு செல்லாது என்று இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. எழுத்துப்பூர்வமாக செய்யப்படக்கூடிய வக்ஃபுகள் தான் செல்லும் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, இறப்பு நெருங்கிய அந்த நேரத்தில், மரண வேளைகளில், ஆபத்து சூழ்ந்த நேரங்களில் சிலர்கள் தங்களுடைய ஆன்மீக சிந்தனையால் உந்தப்பட்டு சில நேரங்களில் நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆன ஆளுக்கு எங்கே போய் பேனாவை எடுக்க முடியும்? அந்த மாதிரி ஆளுக்கு எங்கே போய் பத்திரத்தை வாங்க முடியும்? அவங்க என்ன செய்வாங்க?
2 பேர் சாட்சியை கூப்பிட்டு அவங்க முன்னால் தங்களுடைய மரணத்தினுடைய இறுதி வாக்குமூலமாக சொல்வார்கள். அந்த வாக்குமூலம் செல்லுங்கிறது உங்கள் சட்டத்திலே இருக்குதே, இந்தியாவினுடைய சட்டத்திலே இருக்குதே. இறுதி வாக்குமூலத்தை நீங்களே எழுதி வாங்கிக்கிறீங்களே. எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய வக்ஃபு தான் செல்லும், வாய்மொழியான வக்ஃபு செல்லாதுன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வக்ஃபை எப்படி எடுத்துக்கிறது? குர்ஆன் சொல்லுது, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக ஹைரன் அல் வசியத். உங்களில் ஒருத்தருக்கு இறப்பு வேலை நெருங்கும் போது அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால் அவர் இறுதி விருப்பம் தெரிவிக்கலாம், வசியத்து பண்ணலாம், இறுதி விருப்பம் தெரிவிக்கலாம்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி தெரிவிக்கக்கூடிய வக்ஃபு செல்லாதுன்னு சொல்லி குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இந்த சட்டம் சொல்லுது. அப்போ தோழர்களே, முழுக்க முழுக்க ஹதீஸுக்கு எதிரான சட்டம், குர்ஆனுக்கு எதிரான சட்டம், ஷரியாவுக்கு எதிரான சட்டம். எப்படி நாம் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சொத்து வக்ஃபு சொத்து தான் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று கேட்கிறதோ கூறுகிறதோ அந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தால்தான் வக்ஃபு, இல்லைன்னா அது வக்ஃபாக இருக்காது அப்படின்னு சட்டத்திருத்தம் சொல்லுது. இந்த ஆவணங்கள்லாம் இல்லாமல் வாய்மொழி மூலமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பள்ளிவாசல்கள், அந்த மாதிரியான மதரசாக்கள், அந்த மாதிரியான கான்காக்கள், தர்காக்கள், அந்த மாதிரியான கபர்ஸ்தால்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? யாராவது ஒரு காவிப்பைய ஒரு கபிரிஸ்தான் மேலே கண்ணு வச்சு இந்த இடத்துல ஒரு நல்ல மால் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒரு டிஸ்பியூட்டை கிளப்பி விட்டால் போதுமானதாச்சே. தோழர்களே, நாம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் பிற சமய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமானது, அல்லாவுக்கு சொந்தமானது. நான் முஸ்லீம்கள்ட்ட இப்படி ஒரு சொல் வழக்கு இருக்குது, சிவன் சொத்து கொலநாசம், சிவன் சொத்து கொலநாசம்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது. என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தன் வந்து எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அவனுடைய குடும்பமே நாசமாக போகும், விளங்காது, உருப்படாது அப்படின்னு ஒரு சொல் வழக்கு அவங்கள்ட்ட இருக்குது. தயவு செய்து இந்த சொல் வழக்கை நாம் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது கடவுளுக்கு சேர வேண்டிய சொத்து, பொது சொத்து. இது அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஒப்பு செய்து விட்டால் மனித குலம் அனைத்திற்கும், முஸ்லீம்கள் அனைவருக்குமான சொத்து. பொது சொத்தை ஒருத்தன் ஆட்டையை போட்டான்னா நிச்சயமாக அவன் கை உருப்படவே உருப்படாது, அவன் நாசமாக தலைமுறை தலைமுறையாக நாசமாக போவான். யாரெல்லாம் இந்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்களோ, யாரெல்லாம் இந்த சட்டத்திற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் தலைமுறை தலைமுறையாக நாசமாவார்கள். அப்படிங்கிறதான் சிவன் சொத்து குலநாசம் என்கின்ற சொல் வழக்கினுடைய அர்த்தம் என்பதை நடுநிலையான பிற சமய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தோழர்களை, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். இந்த திருத்த சட்டத்துக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் இருக்குது பாருங்க, உமீதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. உமீத் அப்படிங்கிற உருது சொல்லுக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம், நம்பிக்கை. இந்த உமீதுங்கிறத வந்து அவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், யூனிஃபைட் வக்ஃபு மேனேஜ்மெண்ட், எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது முஸ்லீம்களுடைய கல்வி, அவங்களுடைய மேம்பாடு, இதுகெல்லாம் வந்து உயர்த்துறதுக்காக வேண்டி ஒருங்கிணைந்த சட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம். இதில் தான் அந்த வக்ஃபுங்கிற அந்த வார்த்தையில் உள்ள டபிள்யூ மட்டும் விட்டுட்டு பாக்கி UMEED அப்படின்னு உமீதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை இது குறிக்கும். உருதுல உமீதுங்கிற சொல்லுக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம். ஆனால் நம்பிக்கைங்கிற சொல் மூலமாக நம்பிக்கை துரோகத்துக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா? ரேஷன் கடையினுடைய மானியத்தை குறைச்சிட்டு ரேஷன் கடையை பொருளை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துக்கு இவங்க கொண்டு வந்த பேர் என்ன தெரியுமா? உணவு பாதுகாப்பு சட்டம். உணவு போடாமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இழைக்கிற இந்த சட்டத்துக்கு நம்பிக்கை அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க தோழர்களே. எனவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு கடைக்கோடி முஸ்லீம் வரை செல்ல வேண்டும். அதையும் தாண்டி பிற சமய நடுநிலையான மக்களிடத்திலேயும் இது போய் சேர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற கடமை இதனை சொல்லி
எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற நெருக்கடிகளில் இறுதி வெற்றியை முஸ்லீம்களுக்கு தந்தல் புரிவானாக. முஸ்லீம்களும் இறைவனிடத்தில் நெருக்கமாகி தங்களுடைய தேவைகளையும் இடர்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அவனிடத்தில் ஆறுதல் தேடக்கூடியவர்களாக, அவரிடத்தில் தஞ்சம் தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.